சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது தை மாதம் அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம். உத்தராயணம்னா தேவர்களுடைய பகல் பொழுது. தேவர்களுடைய பகல் பொழுதுங்கிறது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உள்ள 6 மாத காலம். அதாவது இப்போதைக்கு தட்சிணாயனம் முடிஞ்சு தேவர்களுடைய இரவு பொழுது காலம் முடிவடைந்து விட்டது மார்கழியோட. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இப்பொழுது தேவர்களுடைய பகல் பொழுது, அதாவது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தை மாதம். அதில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பகல் பொழுது புண்ணிய காலத்தில் முதல் மாதம் தை மாதம். அனைத்து விதமான சுபகாரியங்களை செய்வதற்கு சிறப்பான மாதம். அதாவது கிரக பிரவேசம், வீடு கட்டுறது, வாசல் கல் வைக்கிறது, கல்யாணம், காதுகுத்து, அதே போல் தொழில் தொடங்கிறது, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் சிறப்பான மாதம். அதனால தான் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் 16ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கு சிறப்பான நாள். அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்தவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக திலகோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள் தை அமாவாசை. தை மாதம் 16ஆம் தேதி வருகிறது. அடுத்ததாக தை மாதம் 20ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதிக்கு சென்று மகாலட்சுமிக்கு நெய்விளக்கேற்று மல்லிகைப்பூ ஊற்று சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அல்லது வீட்டிலேயாவது மகாலட்சுமி படம் வைத்து மல்லிகைப்பூ சாற்றி நெய்விளக்கேற்று மகாலட்சுமி மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். இந்த மகாலட்சுமி வழிபாடு வசந்த பஞ்சமி என்று செய்வோருக்கு இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு மிக அற்புதமாக இருக்கும். செல்வத்திற்கு குறைவு இருக்காது. அன்றைய தினம் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள் வசந்த பஞ்சமி தை மாதம் 20ஆம் தேதி. அடுத்ததாக இந்த மாதம், அதாவது தை மாதம் 29ஆம் தேதி தைப்பூசம். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் சென்று காண்பதும் சிறப்பான புண்ணியத்தை தரும். அதாவது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் சென்று காண்போருக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆக அன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு, வள்ளலார் ஜோதி தரிசனம் செய்வதற்கு சிறப்பான நாள் தைப்பூசம், தை மாதம் 29ஆம் நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த தை மாதத்திலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்திலே சென்று மறைகிறார். உடனே 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரா அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா குருவுடைய பார்வை 9வது பார்வையில் தான் இருக்கார். உங்கள் ராசிநாதன் குரு பார்வையில் போய் உட்கார்றாரு 6ஆம் இடத்துல. 6ஆம் இடம் வெறும் கெட்ட இடம் மட்டும் கிடையாது. 6ஆம் இடங்கிறது வருமானம், அதாவது உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் சொல்லக்கூடிய இடம். உத்தியோக ஸ்தானம் 6ஆம் இடம். வெறும் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் மட்டும் கிடையாது. உத்தியோகமும் வருமானத்தையும் சொல்லக்கூடிய அடிமை தொழிலை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ பிறருக்கு கீழே வேலை செய்யக்கூடியது எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்போ அந்த 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில் உங்கள் ராசிநாதன் போய் இருக்காரு. குரு வக்கரமாயிருக்காரு. இந்த தை மாதம் 22ஆம் தேதி வக்கர நிவர்த்தி வேற ஆகிறாரு. அப்போ வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும்? குருவுடைய சுபத்தன்மை அதிகமாகும். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. உங்கள் ராசிநாதனை இந்த மாதம் குரு பார்க்க போகிறார். மிக அற்புதமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. ஆனாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா 6ஆம் இடத்துல மறைகிறார். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெருசாக எந்த பாதிப்பும் வராது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க மட்டும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி புதன். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். என்ன நினைக்கிறோமோ அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லக்கூடிய இடம். 2க்கும் 11 கூடியவர் யார் அப்படின்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 11ஆம் தேதி வரை. பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி 5ல் சஞ்சரித்தாலும் சரி, 11ஆம் இடத்து அதிபதி 5ல் சஞ்சரித்தாலும் சரி, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத லாபம், இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பம், வருமானஸ்தானம். வருமானஸ்தான அதிபதி போய் 5ல் உட்கார்றாரு அப்படின்னா 11ஆம் தேதி வரைக்கும் 5ல் தான் இருக்காரு. அப்போ 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம். 5ஆம் இடங்கிறது என்ன? பதவி, விளையாட்டு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்துல போய் 2ஆம் இடத்து 5-2 உட்காரதுனாலே அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். அதோட கூட 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடத்து அதிபதி போய் 5ல் உட்காரனா 11ங்கிறது என்ன? நம்ம அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 5ங்கிறது என்ன? நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன். நம்மளுடைய சிந்தனையில் வரக்கூடியதெல்லாம் செயலுக்கு வரக்கூடிய மாதம். அதாவது நான் 11ஆம் தேதி வரை 11ஆம் இடங்கிறத அபிலாஷைகள் பூர்த்தி. அபிலாஷைகள் என்ன அபிலாஷைகள் ஏற்படணுங்கிறத 5ஆம் இடம் சொல்லும்.
அப்போ நமக்கு என்னென்ன அபிலாஷைகள் இருக்கோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம். மூத்த சகோதரத்தால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்கு தேவையான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, அதேமாதிரி மூத்த சகோதரால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து 6ஆம் இடத்திலே குருவோடு சேர்ந்து மறைகிறார். குருவுடைய பார்வையோடு, உங்கள் ராசிநாதனோட குரு பார்வையோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல மறைகிறார். ஆனாலும் குரு பார்வை இருக்கும் பொழுது பெரிதாக தீமை ஏற்படாது, நன்மைகளே அதிக அளவில் ஏற்படும். உத்தியோகம், முக்கியமாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, தொழில் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது இளைய சகோதரம், முயற்சி, வெற்றி, ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி, இந்த மாதிரியான ஸ்தானம் 3ஆம் இடம். 3க்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்குடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்துல இருந்து நேராக உங்கள் ராசியை பார்க்குறார். சனி சுபத்துவம் அடைகிறது. அப்போ கண்டக சனியோட பாதிப்பு குறையும். அதாவது சுக்கிரன், குரு இந்த மாதிரியான சுபகிரகத்தோடு சேரும் பொழுது சனியுடைய கெடுபலன் குறையும். அப்போ சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால இந்த கண்டக சனியுடைய கெடுபலன் குறையக்கூடிய மாதம். 15ஆம் தேதி வரை சனியோடு தான் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதனால சனியுடைய தாக்கம், கண்டக சனியுடைய தாக்கம் குறையும். நேராக 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு அழகு, கவர்ச்சி, இளமையெல்லாம் கூடக்கூடிய அமைப்பு, முகத்திலே பொலிவு ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், வாழ்க்கை துணை மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், கூட்டு தொழிலிலே வெற்றி, அதே போல் சமூக வாடிக்கையாளருக்கு பெறக்கூடிய அமைப்பு, இந்த சமூகத்திலே புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போவார். 8ஆம் இடத்துக்கு போவார் 15ஆம் தேதி, தை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு. ஆனாலும் 8ஆம் இடத்துல போனாலும் ராகுவோடு சேர்ந்து உச்சமடைகிறார். பொதுவாக உச்சம் பெற்றவர்களுக்கு மறைவே கிடையாது இல்லையா? அப்போ மறுபடியும் நன்மைகளையே அதிக அளவு செய்வார். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நஷ்டத்தையும் சொல்லும். அப்போ சுக்கிரன் போய் அங்கே உச்சமாக இருக்காருன்னா எதிர்பாராத லாபம். ஏற்கனவே 2, 5, 11, 5 சம்மந்தப்படுது. அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனலாபத்தை மீண்டும் சொல்லுகிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை, எதிர்பாராத நன்மைகளை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சாலும் உச்சமாகி மறைவதால் அது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சுக்கிரன் அனுகூலமான நிலையிலே சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதியும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை, தொலைதூர பயணம், உயர்கல்வி, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4க்கும் 9க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். நீச்சமாயி வக்கரமாகிறார். நீச்சமாயி வக்கரமாக ஒரு கிரகம் நீச்சமாயி வக்கரமானால் அது உச்சம் பெற்ற பலனை செய்யும். அப்போ செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமாயி வக்கரமானா உச்சமான பலனை செய்யும். அப்போ உச்சமான கோளுக்கு மறைவே இல்லை. அப்போ நன்மையான பலன்கள் தான். அப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடியது, கிரக பிரவேசம், வாசல்கால் வைக்கிறது, கிரக ஆரம்பம், வீடு சம்பந்தமான யோகத்தை, பூமி சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் 8ஆம் தேதி வரை தான். 8ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அப்போ பூமி மூலமாக லாபம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், இயந்திரத்தின் வழி தொழில் செய்பவர்களுக்கு யோகம், அதாவது கனரக வாகனத்தின் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்காரகம். பூமியால் ஏற்படக்கூடிய அனைத்து லாபத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பு, சகோதரர் மூலமாக அனைத்து விதமான நன்மை, ஆதாயங்கள், தாய் தந்தை வழி மூலமாக நன்மை, அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம். அதை 9, 11 சம்மந்தப்படுது. மறுபடியும் 9ஆம் இடம் பாக்கியம், அதிர்ஷ்டம். 11 நம்ம நினைச்ச காரியம் நடக்கிறது. செவ்வாய் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் பின்னோக்கி போய். அப்போ மறுபடியும் எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிற தொலைதூர பயணம், தொலைதூர நல்ல, அதாவது வெளிநாடு சம்பந்தமான நல்ல வேலை, நல்ல விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி அனுகூலங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த கல்விக்கு தகுந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல சம்பளத்துடன். ஆக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மையான மாதமாகவே அமையும். சூரியன் உங்கள் ராசிநாதன் 6ல் மறைஞ்சாலும் குருவுடைய பார்வையோடு இருக்கும் பொழுது அது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் சம்பந்தமான யோகத்தையும் செய்யும். ஆனாலும் சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மாதம் வழிபாடு செய்யும் பொழுது மேலும் அதிர்ஷ்டகரமான மாதமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்ற முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.